ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் பட்டாளம். நம்ம இப்போ டெஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் தான். சேம் ரெண்டையுமே சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வந்திருக்கோம். சேம் சிலபஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 5 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 5 அப்படின்னா நம்மளுக்கு என்னது இந்திய பொருளாதாரம் கொடுத்திருக்காங்க. இந்த இந்திய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அப்போ அந்த டைமுக்குள்ள நம்ம என்ன முடிக்க முடியுமோ அதுக்குரிய ரிவிஷன்ஸ் வந்து நம்ம அது போயிட்டு இருக்கோம். அதுல நான் உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் போடுறேன். அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி விடுறேன். இடையில இடையில நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த குரூப் 1க்கான ஒரு ஸ்பீட்ல நீங்க போனீங்கன்னா தான் இந்த அடுத்து வர்ற குரூப் 2வும் நம்ம என்ன பண்ண முடியும், அதுவும் கிராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் குரூப் 2 போகும்போதே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் நெக்ஸ்ட் வந்து தமிழ் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தமிழ் இப்போ ஸ்கூல் புக்ஸ் வைஸாகவும் நம்மளுக்கு குரூப் 2 ரிலேட்டடா போருக்கும் தமிழ் வந்து நம்மளுக்கு போயிட்டே தான் இருக்கு. அது வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் வச்சுட்டே தான் இருக்கோம். ஸோ அதையும் வந்து அட்டன் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிடலாம், சிலபஸ் வைஸா போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதலாவது ஐந்தாண்டு திட்டம் குறித்தா பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம், ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். என்ன ஐந்தாண்டு திட்டம் பார்த்துட்டீங்க. 11th 12th புக் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கறத நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதை படிச்சுட்டு இதை அட்டன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கறத 1951 56ல என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஹாரன் டோமர் மாதிரியே அடிப்படையாக கொண்டது. அது வந்து சரி, ஹாரன் டோமர் மாதிரியே அடிப்படையாக கொண்டது. இதன் முக்கிய நோக்கம் நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்துவது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதனால இது தப்பு. இத்திட்டம் தனது இலக்கான 2.1 விட அதிகமாக 3.6% வளர்ச்சி விகிதத்தை எட்டி பெரும் வெற்றியை சந்திச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1ம் 3ம் என்ன கேள்வி பாருங்க, சரியானது 1ம் 3ம் சரி. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956-61 நெருக்கடி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது நெருக்கடி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இத்திட்டம் தீவிர தொழில்மயமாக்கல் கனரக தொழிலுக்கான முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். யாருடைய மாதிரி, பிசி மகளனோபிஸ். ஃபர்ஸ்ட் மாதிரி என்ன சொன்னோம், ஹாரட் டோமர் மாதிரின்னு சொன்னோம். செகண்ட் மாதிரி பாத்தீங்கன்னா பிசி மகளனோபிஸ் மாதிரி அடிப்படையா கொண்டது. கனரக தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. பிலாய், துர்காபூர் இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனரக ஆலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால அந்நியர் செலவாணி வந்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அதனால இதை வந்து நெருக்கடி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரெண்டுமே வந்து சரிதான், சரியான விளக்கம் தான். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1961-66 இது தோல்வி அடைவதற்கான முக்கிய காரணங்கள். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ வந்து போர் நடந்துட்டு இருக்கும். இந்தியா சீனா போர் 1962, இந்தியா பாகிஸ்தான் போர் 1965. இது நாட்டில் கடுமையான வளர்ச்சி மற்றும் பணவீக்கம் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சீனா நிதி உதவியை முழுமையாக மீட்டு கொண்டது. சீனா கிடையாது, அமெரிக்கா வந்து நிதி உதவியை முழுமையா மீட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சரியான விடை. 1, 2 தான் சரி. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். தவறான இணை தவறானது திட்ட விடுமுறை காலம். திட்ட விடுமுறை காலம் 1966-69 அது சரியானது. சுழல் திட்டம் அப்படிங்கிறது 78 79 79 80 அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஓராண்டு திட்டமா போட்டிருப்பாங்க. ஆண்டு திட்டங்கள் 90 91 91 92 அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1969 இருந்து 1974 வரைக்கும் போட்டிருப்பாங்க. அதனால நம்மளுக்கு தவறான இணை கேட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் தவறானது. நான்காவது ஐந்தாண்டு திட்டம் 1969-74 பின்வரும் கூற்றுக்களுள் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது இது அசோக் ருத்ரா மற்றும் ஆலன் எஸ் மேனே மாதிரியே அடிப்படையாக கொண்டது. அசோக் ருத்ராவோட தான் சரியானது. நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைதல் இது முக்கிய நோக்கம். நான்காவது ஐந்தாண்டு திட்டம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த திட்டத்தினுடைய ஆண்டு தெரியணும் நம்மளுக்கு, மாதிரி தெரியணும், அந்த பீரியட்ல யார் பிரதமரா இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியணும், அது என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது, அது வெற்றி அடைஞ்சிருக்கா தோல்வி அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியணும். அவங்க தான் நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது கரெக்ட் தான். நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை தான் முக்கிய நோக்கம். இந்த திட்ட காலத்தில்
14 அம்ச வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. 14 வங்கிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எப்போ 1969 ஜூலை 19 14 முக்கிய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் வங்கி பாத்தீங்கன்னா அலகாபாத் வங்கி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வங்கி என்னது? அலகாபாத் வங்கி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 14வது வங்கியா உங்களுக்கான கொஸ்டின் 14வது வங்கியா என்ன வங்கி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. இத்திட்டம் தனது இலக்கான 5.7 வளர்ச்சியை முழுமையாக எட்டி மாபெரும் வெற்றி அடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5.7 தான். ஆனா இலக்குனா 5.7. ஆனா 3.3% தான் அடைஞ்சிருப்பாங்க. தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அதனால தவறானது அப்படின்னு உங்களுக்கு டி தான் தவறு. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு நபர் இடையில கொஞ்சம் மக்கள் தொகை வந்துச்சு. எழுத்தறிவு பெற்றவர் அப்படின்னு எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஏதேனும் ஒரு மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிந்த 7 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஒரு நபர் தான் எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு எழுத்தறிவு பெற்ற நபர். வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்நுட்ப சார்பு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரம் என்ற மாதிரி அடிப்படையாக கொண்ட 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980-85 கரிப்பி கட்டாவோ வறுமை ஒழிப்புக்காக போடப்பட்டது. இதன் வளர்ச்சி இலக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. வளர்ச்சி இலக்கு அப்படின்னா நிறைய தடவை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம்? 6வது. இலக்கு பாத்தீங்கன்னா 5.2ல இருந்து 5.7% வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஏதான் ஆன்சர். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985-90 இந்த கூற்றுக்களை ஆராய்க. இத்திட்டம் வந்து பிரணாப் முகர்ஜி மாதிரி அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரணாப் முகர்ஜி கிடையாது, ஜான் டபிள்யூ மில்லர். ஜான் டபிள்யூ மில்லர் மாதிரி அடிப்படையாக கொண்டது. முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு தன்னிறைவு பொருளாதாரம், தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க. உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன், உணவு, வேலை, உற்பத்தி திறன் ஆகியவை இதன் முக்கிய முழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2, 3 தான் சரி. மாநிலத்தில் பட்டு உற்பத்தியை அதிகரிக்கவும், வெண்பட்டு உற்பத்தியில் விவசாயிகளின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும் பட்டுப்புழு வளர்ப்பு மனை தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய அதிகபட்ச நிதி உதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்ட மதிப்பீட்டுல 75% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அது எந்த சூழல்ல இருக்கணும், எவ்வளவு வெப்பம் அதெல்லாம் பார்த்து அந்த இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாதிரி 75% வரைக்கும். சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி, சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சி மற்றும் சமத்துவம் என்ற நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது சமூக நீதி அப்படின்னாவே நம்மளுக்கு 9வது ஐந்தாண்டு திட்டம். 9வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து தோல்விதான் அடைஞ்சிருக்கும். 7% இருக்கும். அது வந்து 5.6% நம்மளுக்கு தோல்வி கொடுத்திருப்பாங்க. தோல்வி ஆயிருக்கும். இது பாத்தீங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐந்தாண்டு திட்டம் குறித்த பின்வரும் இலக்குகளில் தவறானது கேள்வி பாருங்க, தவறானது. அடுத்த 10 ஆண்டுகளில் என்ன பண்ணணும் அப்படின்னா தலா வருமானத்தை இரட்டிப்பாக்கணும் அப்படிங்கிறது சரி. 2007ஆம் ஆண்டிற்குள் வறுமை விகிதத்தை 15% குறைக்கணும். 2007க்குள்ள. இத்திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8.0 இருந்தது. ஆனால் 7.6% மட்டுமே எட்ட முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்கூல் புக்ல 7.2ன்னு கொடுத்திருப்பாங்க. அதனால அதை பார்த்துக்கோங்க. 7.6. இத்திட்டத்தின் மாதிரியானது காந்திய பொருளாதார மாதிரி. எந்த மாதிரி அப்படின்னா 10வது ஐந்தாண்டு திட்டம் கிடையாது. அதுவும் காந்திய பொருளாதார மாதிரிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால அது தப்பு. வேகமான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதனை முதன்மை நோக்கமாக கொண்ட 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 இதனுடைய மாதிரி வடிவமைப்பாளர் வேகமான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 11வது அப்படிங்கிறது ரங்கராஜன் மாதிரி. இந்தியாவின் இறுதி ஐந்தாண்டு திட்டம் கடைசி ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது 12வது ஐந்தாண்டு திட்டம்.
இந்த 12வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முதன்மை நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகமான, நிலையான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி சொல்லியிருக்காங்க. அதனால அதுதான் வந்து சரியானது. பொறுத்துக பொறுத்துக பாருங்க. முதலாவது ஐந்தாண்டு திட்டம், ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்கன்னா ஹாரட் டோமர். இரண்டாவது பிசி மகளனோபிஸ். அடுத்து பாத்தீங்கன்னா 5வது சொல்லியிருக்காங்க. 5வது என்னது? டிபி தாரு. 8வது ஜான் டபிள்யூ மில்லர். அப்ப என்ன ஒரு ஆன்சரு? 3, 4, 3, 4, 2, 1. ஏதான் வந்து ஆன்சர். இந்திய ஐந்தாண்டு திட்டங்களின் வெற்றி தோல்வி அடைவு குறித்து பின்வரும் கூற்றுக்களில் எது சரி? 3, 4, 9வது ஐந்தாண்டு திட்டங்கள் தோல்வியடைந்த திட்டங்கள். 3, 4, 9 எல்லாம் என்னது அப்படின்னா தோல்வியடையப்பட்ட திட்டங்கள். சரியானதுதான். 1, 5, 6, 7, 8. 1, 5, 6, 7, 8 திட்டங்களில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமான வளர்ச்சி பெற்றிருக்கு. அது சரியானதுதான். 11வது ஐந்தாண்டு திட்டம் 9% இலக்குடன் தொடங்கப்பட்டு 7.9% வளர்ச்சியை பெற்று ஓரளவு 9% இலக்கா வச்சு பாத்தீங்கன்னா 11, 12 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல் சரியில்லை அப்படிங்கறதுனால திரும்பவும் அதை 8.1% மாற்றிருப்பாங்க. இந்த 8.1ல இருந்து 7.9 வளர்ச்சி அடைஞ்சதுனால ஓரளவு வெற்றியை வந்து அது பெற்றிருக்கு அப்படிங்கறதுனால இதுவும் சரி. மேற்கூறிய அனைத்தும் சரிதான். 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961, 66 கான்கில் திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதன் முக்கிய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்றம், அதாவது தற்சார்பு உடையதாகவும் சுய முன்னேற்ற நிலையை எட்டுவதாகவும் மாற்றுவதாகவும் செஞ்சதுதான். ரெண்டுமே சரிதான். சரியான விளக்கம் தான். நித்தி ஆயோக் அமைக்கப்பட்ட பிறகு இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டமிடுதல் முறையை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. எந்த தேதியிலிருந்து நித்தி ஆயோக் கொண்டு வரப்பட்டது? நித்தி ஆயோக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 2015 திட்டக்குழு ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த திட்டக்குழுவுக்கு மாற்றாதான் நம்மளுக்கு நித்தி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நிதி இருக்கு இல்லையா, நித்தி ஆயோக். இந்த நிதி அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி திட்டக்குழு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, திட்டக்குழு எப்ப தொடங்கினாங்க அப்படிங்கறதும் எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்க. 3 கொஸ்டின் சொல்லியிருக்கேன் அப்படின்னு 3 கொஸ்டினுக்கான கமெண்ட் வந்து எனக்கு கொடுத்துருங்க. பின்வரும் திட்டங்களில் வறுமை ஒழிப்பிற்கு வெவ்வேறு வடிவங்களில் முக்கியத்துவம் கொடுத்த திட்டங்கள். வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா 4வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 5வது ஐந்தாண்டு திட்டத்துல அறிமுகம் படுத்தியிருப்பாங்க. ஆனா நடைமுறைப்படுத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பா அது 6வது திட்டமா தான் இருந்திருக்கும். அதனால வறுமை ஒழிப்புக்காக 4, 5, 6. 12வது ஐந்தாண்டு திட்டம். 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் பொருளாதார குறிகாட்டிகள் குறித்த பின்வரும் கூற்றுக்களை ஆராய்ச்சி. ஆரம்பத்தில் இதன் ஜிடிபி வளர்ச்சி இலக்கு 9% நிர்ணயிக்கப்பட்டது. பின்பு தேசிய வளர்ச்சி குழுவால் அது 8% குறைக்கப்பட்டது அப்படிங்கிறது சரியானது. விவசாயத்துறையில் வளர்ச்சி இலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாய துறையில பாத்தீங்கன்னா 4% வந்து பெற்றிருப்பாங்க. உற்பத்தி துறையில வளர்ச்சி இலக்கு வந்து 10% இருக்கும். இப்ப என்னது கேள்வி நம்மளுக்கு? 1, 3 சரி. தேசிய வளர்ச்சி குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், NDC, தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறது ஆகஸ்ட் 6, 1952, ஆகஸ்ட் 6, 1952 அரசாங்கத்தின் தீர்மானத்தின் மூலம் அமைக்கப்பட்டது. அரசாங்க தீர்மானத்தின் மூலம் அமைக்கப்பட்டது. ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளிக்கும் அதிகாரம் இந்த அமைப்புக்கு தான் இருந்துச்சு. இறுதியா ஒப்புதல் அளிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி குழுவுக்கு தான் இருந்திருக்கு. தவறானது கேட்டிருக்காங்க. அப்ப இது சரி, இதுவும் சரிதான். நாட்டின் பிரதமர் தான் இதன் தலைவராக செயல்படுறாருங்கிறது சரியானதான். இது இந்திய அரசியல் அமைப்பில் குறிப்பிட்டுள்ள ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு. சட்டப்பூர்வமான அமைப்பு தான், கான்ஸ்டிடியூஷனல் பாடி தான். ஆனா அரசியல் அமைப்புல குறிப்பிடாத ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு அப்படிங்கறதுனால டி தான் வந்து நம்மளுக்கு என்னது தவறானது அப்படிங்கிறது. ஒரு குறுகிய டைம்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து திருப்பணும்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு இது வந்து கிடைக்கும்.
நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.